புது தோசைக்கல்லை பழக்கணுன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி புது தோசைக்கல்ல கொஞ்சம் ஆயில் போட்டு அதில் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அந்த தோசைக்கல் ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தோசைக்கல் ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஆனியனை எடுத்து அதை டஸ்ட்பினில் போட்டுருங்க. அது எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தோசைக்கல்ல தயாரிக்கும் போது அதில் நிறைய பார்ட்டிகல்ஸு குட்டி குட்டி அயன் பார்ட்டிகல்ஸ் நிறைய டஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆனியன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தோசை ஊற்றி எடுத்தோன்னாக்க அருமையான தோசையும் ரெடி, தோசை கல்லும் ரெடி. அந்த முதல் தோசை ஊற்றும் போது ஏற்படும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.